தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ முதல்ல இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். இந்த ஆவணங்கள்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை இதெல்லாம் இல்லை, எனக்கு கன்வெர்ட் பண்ண தெரியாதுன்னா கீழே ஒரு ஆப்போட லிங்க் கொடுக்குறேன். அந்த ஆப்பில் போய்ட்டு இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு முதல்ல கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துட்டு அந்த லிங்க்கில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணோடனே இந்த மஸ்ட் இருக்கு இல்லையா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுன்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே போனோடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரு. இதுதான் ஐபிபிஎஸோட அஃபிஷியல் பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அமுக்குங்க. ஸோ கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிறது உங்களுடைய முதல் பேர். அதாவது உங்கள் பேர் இப்போ நீங்கள் மாணிக்கம்னா மாணிக்கம் அப்படின்னு உங்கள் பெயரை போட்டுடலாம். மிடில் நேம்ன்றது இப்போ மாணிக்க செல்வம்னா மாணிக்க செல்வம்ன்றது நடுவில் போட்டுடணும். உங்களுடைய இனிஷியல் இருக்கு இல்லையா, அதை லாஸ்ட் நேமில் போட்டுடலாம். ஸோ ரஞ்சித் குமார்னா ரஞ்சித்ன்றது ஃபஸ்ட் நேமு, கன்ஃபார்ம் நேமில் மிடில் நேமில் பார்த்தீங்கன்னா குமார், இனிஷியல் எஸ்ஸா கேவா ஜேவா லாஸ்ட் நேம். இதை மூணையும் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண நேமும் 10th 12th மார்க் ஷீட்டில் இருக்க நேமும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துக்கோங்க. அடுத்து மொபைல் நம்பரு, கீழே அந்த நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ இமெயில் ஐடி கொடுத்துட்டு இப்போ @gmail.com @yahoo.com இருக்கிறத சேர்த்து போடக்கூடாது. இமெயிலை மட்டும் கொடுங்க. அந்த பக்கம் ரைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அட்டை கொடுத்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கோட் இருக்குல்லையே, அதை கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. சரிங்களா? கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு வந்துருச்சு இல்லையா. ஸோ இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபும் உங்களுடைய சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் சரி, நான் சொல்கிற இல்லாட்டி கேட்டுக்கிட்டாலும் சரி பார்த்துக்கோங்க. ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ இருக்கணும். சரிங்களா? ப்ரிஃபரபிளி பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டில் இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோட சைஸ் 20 to 50 KB தான் இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர் 10 to 20 KB தான் இருக்கணும். ஒயிட் பென் பேப்பரில் பிளாக் பெனில் தான் சைன் பண்ணியிருக்கணும். ஸோ முதல்ல ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சரு, இது ரெண்டையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே உங்கள் கேட்டகரி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஜென்ரலாக எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக ஓபிசியா எஸ்டியான்னு கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா ப்ராப்பர் ஓபிசி சர்டிஃபிகேட் கரண்ட் டேட்டில் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை ஓகே கொடுத்துட்டு ஓபிசினா ஓபிசி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி எதுவும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேளை டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அப்படி நீங்கள் டிசபிலிட்டி இருக்குன்னா டைப் ஆஃப் டிசபிலிட்டி, என்னென்ன ஸ்டேஜ், என்னென்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் காம்பன்சேட்டரி டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களால் எழுத முடியுமா, ஸோ சஃபரிங் ஸ்டூடெண்ட் நீங்கள் எழுத்தும்போது வேகமாக எழுத மாட்டிங்களா, ஸ்லோவாக எழுதுவீங்களா, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ஃபில் பண்ணிவிடுங்க. எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, நோனா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன ரிலீஜன், ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமானு பார்த்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலீஜியஸ் கம்யூனிட்டி, அதாவது மைனாரிட்டி, நீங்கள் முஸ்லீம் இருந்தீங்கன்னா மைனாரிட்டி கம்யூனிட்டியில் வருவீங்க, அவனை எஸ் கொடுத்துருங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் விடோ இருக்காங்களா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு விடோவாக இருக்கீங்களா, அப்படி ரீமேரிட் பண்ணியிருக்கீங்களா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஒருவேளை அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் எஸ் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ அப்பியர்டு ஃபார் த CWE CRP RRB ஏர்லியர்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த எக்ஸாம் நீ மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு எத்தனை அட்டெம்ப்ட் எழுதிருக்கீங்கன்றதையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதிலே கீழே கொடுத்துருக்காங்க 1 டைமா 2 டைமா இல்லை 6 டைம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 6-7 டைம் வரைக்கும் நீங்கள் எத்தனை டைம் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்றதையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்துடுங்க. ஸோ அடுத்து நேஷ்னாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப் கேட்டிருக்காங்க. நேஷ்னாலிட்டி இந்தியன் கொடுத்துருங்க. அண்ட் ஸ்டேட் அண்ட் யூடி விச் யூ அப்ளை ஃபார்னு கேட்டிருக்காங்களே, அதில் தமிழ்நாடு கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணி டிஏ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு வந்துடும். ஸோ சென்டர் ஃபார் மெயின் எக்ஸாமினேஷன், உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க சென்டர் எதுன்னு பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ப்ரிலிமினரிக்கு நிறைய சென்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதில் சில சென்டர் மெயின் எக்ஸாமுக்கு கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிறத கொஞ்சம் பார்த்து கொடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஒரே ஊரில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் இந்த ஐடி ப்ரூஃபை மறந்துடாதீங்க, கவனமாக கேளுங்க. இந்த ஐடி ப்ரூஃப் நீங்கள் எக்ஸாம் போகிறப்ப இதை தான் கொண்டு போகணும். ஒருவேளை நீங்கள் இப்போ ஆதார் கார்டு நம்பர்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மறக்காமல் ஆதார் கார்டு தான் கொண்டு போகணும். பேன் கொடுத்துட்டிங்கன்னா பேன் கார்டு தான் கொண்டு போகணும். ஸோ டிக் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் நம்பர்னால் ஆதார் கொடுத்துருங்க, இல்லைனா வேறு எதுவும் நம்பர்னால் அந்த நம்பர் கொடுத்துருங்க. அது எல்லாமே இருக்குது வரிசையாக அந்த ப்ரூஃப்ஸு. நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்களோ அதை மட்டும் கொடுத்துட்டு எக்ஸாமுக்கு ப்ரிலிமினரிக்கு அதவே கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க, மறந்துடாமல் தயவு செஞ்சு. ஸோ நான் ஆதார் கார்டு இருக்குது, என்கிட்ட ஆதார் கார்டு கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் மீடியம் ஆஃப் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியா இங்கிலீஷ் அண்ட் தமிழான்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கொடுத்துக்கோங்க, அதான் வந்து பெஸ்ட்டு. ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷ்லாம் எழுத போகிறனால இங்கிலீஷ் அண்ட் தமிழே கொடுத்துக்கோங்க. அடுத்து பர்சனல் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் என்ன ஜென்ரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்வின் சிஸ்டர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் 8 குழந்தைங்களான்னு கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி எது இருந்தால் கொடுத்துருங்க. அடுத்து மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க, மேரிட் அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க, அது கொடுத்துருங்க. அடுத்து அப்பா நேமு, அம்மா நேமு, உங்கள் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா ஒய்ஃப் நேம் கேட்டிருக்காங்க, அப்பா இல்லாட்டி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ், உங்களுடைய அட்ரஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். கீழே என்ன ஸ்டேட்டுன்னு கொடுத்துருங்க, அதே பின்கோடும் கொடுத்துருங்க. ஒருவேளை 2 அட்ரஸும் காமன்னா நீங்கள் அந்த சேம் அட்ரஸ் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துட்டு வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. வேலிடேட் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சுன்னா ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவேஷன் கொடுத்துக்கோங்க. செலக்ட் கொடுத்துட்டு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை ஆர்ட்ஸா, சயின்ஸா, இல்லை காமர்ஸா, அக்கௌண்டன்சியா, சிஏவா அப்படின்னு நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டேட் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய டேட் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அண்டு நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் தான் மேண்டிட்டரி. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், கொடுக்கலன்னா விட்டுறலாம். ஸோ டு யூ ஹேவ் கம்ப்யூட்டர் நாலேஜ்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு நிறைய தெரியும் கம்ப்யூட்டரில், உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் எஸ் கொடுங்க, எதுவுமே தெரியாதுன்னா நோ கொடுத்துருங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நான் எம்எஸ் ஆஃபீஸு, ஆட்டோகேடு, பைத்தானு அது மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அது மட்டும் போட்டு நான் கீழே போகிறேன். நீங்கள் வந்து இது மாதிரி எதுவும் படிச்சிருங்க, எம்எஸ் ஆஃபீஸு, டேலி, பைத்தானு, ஆட்டோகேடு அந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருந்தீங்க, கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கனாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரியும்னாலும் சரி, அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே போங்க. உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ், அதாவது தமிழ் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்களா 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை அதுக்கு மேலேயும் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் தமிழ் தெரியும். 8th வரைக்கும் சமச்சீரில் படிச்சிருக்கவங்களாம் படிச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு ஸோ அந்த தமிழ் இருக்கு இல்லையா, அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிடுங்க. ஒரு ப்ளூ கலர் டிங்க் வந்து வந்துடும். ஒரு வேளை நீங்கள் கொடுக்கலைன்னா அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் எரர் காட்டும். நான் வந்து அதை கொடுக்கல, திருப்பி எனக்கு எரர் காட்டி நான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ அதனால் அந்த இடத்துல அந்த தமிழை மட்டும் ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூ டிக் வந்துடும். அதுக்கு கீழே பாருங்கள், நீங்கள் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் ப்ரெசென்ட்டாக இல்லை இதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஃபுல்லாக அந்த இடத்துல நீங்கள் போட்டுருங்க. ஸோ டேட், மந்த், இயர்லேருந்து யார் எம்ப்ளாயர் வரைக்கும் கேட்டிருக்காங்க அது எல்லாத்தையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே போனீங்கன்னா லாங்குவேஜஸ் நோன் அப்படின்னு இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்லாம் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அது டிசேபிள் ஆகிருக்கு, அதனால் அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் கீழே போயிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு மேலே இது வரைக்கும் ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கெலாம் நோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பாருங்கள் லாங்குவேஜஸ் நோன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஸ்லோவாக காட்டிகிட்டு இருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ நோ கொடுத்தாச்சு. ஸோ இப்போ லாங்குவேஜ்குள்ளே போவோம். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்னு போடுங்க. நான் ஃபஸ்ட்டு தமிழ் கொடுக்குறேன், அடுத்து இங்கிலீஷ் கொடுக்குறேன், ஸோ ஹிந்தி கொடுக்குறேன். உங்களுக்கு எனக்கு தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழ் கொடுங்க, அடுத்து இங்கிலீஷ் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு தமிழ் ரீட் பண்ண தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வாசிக்க தெரியும்னா ரீட் ஓகே கொடுத்துருங்க. ரைட் பண்ண தெரியும்னா எழுத தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. எழுத தெரியும்னா அதுவும் ஓகே கொடுத்துருங்க. பேச தெரியுமான்னு கேட்குறாங்க, ஓகே கொடுத்துருங்க. ஸோ இங்கிலீஷ் எனக்கு எழுத பேச எல்லாம் தெரியும்னா அதுக்கு 3க்கு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சரிங்களா, வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாடு கிராம பேங்க் மட்டும்தான் இருக்கும். அதனால் அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோவோட ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா, இந்த பேஜில் வந்து ஐ கன்ஃபார்ம் திஸ் இஸ் மை ஃபோட்டோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது இது உங்கள் ஃபோட்டோ தானான்னு கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டிக்ளரேஷனில் ஐ அக்ரி, ஐ கன்ஃபார்ம் மட்டும் கொடுங்க. அந்த 3வதாக இருக்குது இல்லையா, அதை வந்து டிக் பண்ணாதீங்க. நான் டிக் பண்ணியிருக்கேன், இப்போ நான் எடுத்துருவேன். ஸோ நீங்களும் அந்த 3வதாக இருக்கிறத டிக் பண்ணாதீங்க. அப்படின்னு என்னென்னா உங்கள் நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, அதை வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி வரும்போது எக்ஸாம் அப்போ நான் சப்மிட் பண்ணுவேன்னு அர்த்தம். ஒருவேளை உங்கள் நேம் சேஞ்ச் ஆகிருச்சுன்னா மட்டும் அதை டிக் பண்ணுங்கள், அப்படி இல்லாமல் அதை டிக் பண்ணாதீங்க. அடுத்து கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. ஸோ கம்ப்ளீட் ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது, கடைசியாக ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய லெஃப்ட் கையோட தம்போட இம்ப்ரெஷன். இதை வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கையில் இங்க் தடவிட்டு பிளாக் இங்கோ ஒரு ப்ளூ இங்கோ தடவிட்டு ஒரு நல்ல ஒயிட் பேப்பரில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தம்ப் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 50 KB தான் இருக்கணும். அதாவது ஜேபிஜி அதாவது ஃபோட்டோ ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் வந்து டிக்ளரேஷன் ஒன்று எழுதணும்.
அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த ஃபோட்டோவோட லிங்க் வந்து அதை அப்படியே வாங்கி எழுதிடுங்க, ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதையும் 20 to 50 KB கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ நான் காட்டுறேன், நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி எழுதிக்கிறேன்னா எழுதிக்கோங்க. இல்லை நான் பாஸ் பண்ணி என்னால் எழுத முடியாது, அப்படி நான் தனியாகவே டவுன்லோட் பண்ணிக்கிறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் நான் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ தம்ப் இம்ப்ரெஷன் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிக்ளரேஷன் வரும். ஸோ இதுதான் அந்த டிக்ளரேஷனு. நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. அந்த மேலே இருக்கிறது ஐஎம் உங்கள் நேம் கொடுத்து அதை எழுதிக்கோங்க. அப்படி எழுத முடியல, என்னால் முடியாதுன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், நான் ஃபைல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த செக்யூரிட்டி கோடை போட்டிங்கன்னா கடைசியாக தான் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டா பேமெண்ட்டுக்குள்ளே போகும். 850 rupees பேமெண்ட்டு. ஸோ இந்த செக்யூரிட்டி கோடை கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் பேஜுக்குள்ளே போனால் பேமெண்ட் வந்துடும். அவ்வளோதான். இந்த வீடியோக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்ற பேஸ் பண்ணி தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.